ஆக்சுவலாக அல்சர்னாலே நம்ம குடல் புண்ணு தான் நினச்சிட்டு இருக்கோம். குடல் புண் வேறு, குன்மம் வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கேஸ்ட்ரிக்கும் டியோடனல் இருந்தாங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எரியும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எரியும், சாப்பிட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது உயிரே போய் உயிர் வர மாதிரி இருக்கும். சுத்தமாக அரிச்சு அதுக்குள்ள கடுமையான காயங்கள் ஏற்படுது. அது நாள்பட்ட குடல் புண், வீரியமான குடல் புண் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குன்மம். குறிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு வழி ஆயிடுவாங்க, பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஒரு வழி ஆயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் உடம்பு ஏற்றுக்கல, குடல் புண்ணுக்கு இது செட் ஆகாத உணவுகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெய் பசை உள்ள உணவுகள் சாப்பிடும்போது அந்த நெய் வந்து புண்ணை போய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அல்சர், அதாவது குடல் புண், குன்மம். ஆக்சுவலாக அல்சர்னாலே நம்ம குடல் புண்ணு தான் நினச்சிட்டு இருக்கோம். குடல் புண் வேறு, குன்மம் வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அல்சரில் மொத்தம் 3 வகையான அல்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பெப்டிக் அல்சர். இது வந்து இரைப்பை முடிஞ்சு சிறுகுடல் ஆரம்பிக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய புண் தான் வந்து பெப்டிக் அல்சர். அடுத்தது வந்து இரைப்பையே ஃபுல்லாக புண்ணாக இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் செரிமானம் ஆகுது இல்லையா, அந்த இரைப்பை, அந்த இரைப்பையே ஃபுல்லாக புண்ணாகிறது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது சிறுகுடல்லையும் புண்ணு இருக்கணும், இரைப்பையிலையும் புண்ணு இருக்கணும். இதுதான் வந்து டியோடினல் அல்சர். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எரியும். இதே கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு, இந்த டியோடினல் அல்சர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எரியும். இந்த கேஸ்ட்ரிக்கு டியோடினல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, சாப்பிட்ட உடனே ஏற்றுக்கிட்டு மேலே வருது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது, இங்கே எல்லாம் ஃபுல்லாக புண்ணாகிறது, தண்ணி குடித்தாதான் அந்த உள்ளே போய் செட்டில் ஆகிறது, ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டா தான் செட்டில் ஆகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எப்பவுமே சூடாகவே இருக்கிறது, எரிச்சலாகவே இருக்கிறது, மோஷன் போனால் கூட கேஸ் ஃபார்ம் ஆகிறது, சாப்பிட்டதுக்கப்புறம் மோஷன் போகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு எரிச்சல் உணர்வோடவே இருக்கிறது, மந்த புத்தியாகவே இருக்கிறது. சில பேருக்கு வந்து சாப்பிட்டா வாமிட்டே வரும், சில பேருக்கு சாப்பாடே உள்ளே இறங்காது. இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் வந்து இந்த கேஸ்ட்ரிக்கும் டியோடினல் இருந்தாங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எரியும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எரியும், சாப்பிட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது உயிரே போய் உயிர் வர மாதிரி இருக்கும். இந்த கரெக்டாக இந்த நெஞ்சு பகுதிக்கிட்ட ஒரு வலி வலிக்கும். அந்த வலி வந்து அவங்களால வந்து அது சொல்லவே முடியாது, அது அப்படி ஒரு பெயினை கொடுக்கும். அந்த பெயின் வந்து சொல்லி மாள முடியாது. அப்போது குடல் புண்ணுக்கும் குன்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? குடல் புண்ணுங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போய் செரிக்கிறதுக்கு அமிலம் சுரக்குது இல்லையா, பசி எடுக்கிற நேரத்துக்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால தான் உள்ள அல்சரே வருது. அப்போது சுரக்கக்கூடிய அமிலம் தோல் மேலே மெலிதான காயத்தை உருவாக்கிருச்சு அப்படின்னா அது வந்து புண்ணு. இதுவே அந்த தோலையே அரிச்சு, சுத்தமாக அரிச்சு அதுக்குள்ள கடுமையான காயங்கள் ஏற்படுது, அது நாள்பட்ட குடல் புண், வீரியமான குடல் புண் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குன்மம். இப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக குடல் புண்ணுக்கான மருந்துகள் எடுக்கும்போது குன்மம் அங்கு சரியாவது இல்லை. நாள்பட்ட அல்சர் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி தான் கடுமையான இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த மருந்தை நம்ம கொடுக்கணும். சாதாரண குடல் புண்ணுக்கு இருக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போது அங்கே வேலை பெருசாக நடக்காது. அப்போது நான் குடல் புண்ணு எந்த குடல் புண்ணாக இருக்கா இல்லை குன்மமாக இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அவங்க எவ்வளோ நாள் இந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய தொந்தரவு எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் அது குடல் புண்ணா குன்மமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இவர்களுடைய உணவு பழக்கங்கள் கண்டிப்பாக மாறி ஆகவே ஆகணும். டோட்டலாக எல்லாமே மாறி ஆகணும். டயத்துக்கு சாப்பிடணும், சரியான மருந்துகள் எடுத்துக்கணும், சரியான மருத்துவம் எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து நாட்டு மாட்டு நெய் வந்து உருக்கி 3 வேளை சாப்பாடில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இவங்களுக்கு இருக்கான்னா 100க்கு 200% கடுமையான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியும். குறிப்பாக வந்து இட்லி தோசை சாப்பிட்றது, இட்லி தோசை சாப்பிட்டா நிறைய பேர் பாருங்கள், டிஃபன் சாப்பிட்டா எடுத்துக்கிட்டு மேலே அதிகமாக வரும். சாப்பாடு சாப்பிடுவாங்க, பெருசாக எடுத்துக்கிட்டு வராது. டிஃபன் சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு வழி ஆயிடுவாங்க. குறிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு வழி ஆகிடுவாங்க, பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஒரு வழி ஆகிடுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் உடம்பு ஏற்றுக்கல, குடல் புண்ணுக்கு இது செட் ஆகாத உணவுகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெய் பசை உள்ள உணவுகள் சாப்பிடும்போது அந்த நெய் வந்து புண்ணை போய் ஆற்றும், மேலே ஒரு லேயராக படிஞ்சு அந்த உணவோட பாதிப்பு இந்த குடலுக்கு கொடுக்காம அது லேயராக படிஞ்சு அந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நெய் சார்ந்த உணவுகள், குறிப்பாக நாட்டு மாட்டு நெய் மட்டும்தான் நெய், எருமை நெய் மட்டும்தான் நெய், ஜெர்சி மாடு சிந்து மாடு அந்த நெய் கூட நான் நெய்யை கன்சிடர் பண்ணுறதில்ல. டப்பாவில் வாங்கி பயன்படுத்துகிற நெய்யெல்லாம் கண்டிப்பாக பிராண்டட் நெய்யாவே நாங்கள் வந்து ரெக்கமெண்டே பண்ணுறதில்ல. நாட்டு மாட்டு, ஏன்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் நிறைய பேருக்கு நாட்டு மாட்டு நெய் தான் கொடுக்குறேன். இன்னமும் நிறைய பேருக்கு நாட்டு மாட்டு நெய் கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சு தான் இருக்கோம்.
நாட்டு மாடு நெய் மட்டும்தான் ஒரிஜினலான நெய். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மோஷன் போனாலே ரொம்ப சிரமமாக இருக்கும். மோஷன் போகிறப்ப கடுமையான கேஸும் நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு வந்து இந்த மலக்குடல் ஏன் மலம் கட்டுது அப்படின்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் செரிமானமே, ஏன்னா ஃபுல்லாக புண்ணுக்குனால உணவே முழுமையாக செரிமானம் அடையாத வெளியே வருது. வெளியே வந்த உடனே அது சிறுகுடலுக்கு போனோடனே அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே பெருங்குடல் வந்து மலக்குடல் வருது இல்லையா. இங்கே செரிமானமே சரியாக நடக்காதனால, சத்துக்கள் சரியாக பிரியாதனால, மலம் முழுமையாக ப்ராசஸ் ஆகாததுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரதுக்கு காரணமே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பகலவன் ஹெல்த் சென்டரில் உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட தரமான மருந்துகள், உங்களுக்கு குடல் புண்ணாக இருந்தாலும் சரி, குன்மமாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கணும், தரமான மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில், 2வது சென்னையில் 2 இடங்களில் நாங்கள் வந்து கிளினிக் வச்சுருக்கோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் மருத்துவம் எடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் பாருங்கள், கீழே பாருங்கள், டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்கள் எதுவுமே இன்னைக்கு குறைவான விலையில் இல்லை. தரமான பொருட்கள் போட்டால் மட்டும்தான் நல்ல மருந்துகள் செய்ய முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப எங்ககிட்ட மருந்துகள் விலை குறைவாக கண்டிப்பாக இல்லை. ஓரளவுக்கு விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். காரணம் நல்ல பொருட்களை போட்டு மருந்து செய்கிறதுனால குறைவான விலைக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேரண்டி ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நோய்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தெரிஞ்சுன்னா நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.